என்ன அன்பினேச கதை? உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாதன் என்று பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 29 நவம்பர் 2024 மற்றும் ஒரு வெள்ளி காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து பண்டிகை நேரம், கேள்வி கணைகள், சொல் விளையாட்டு இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். சிந்தனை நேரம். பாலம்பேடு பிள்ளையவர்கள் வணக்கம், வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். உங்கள் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் கனமாக உற்சாகமா இருக்கீங்க. நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நானும் அதே நலத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கும் நன்றி சகோதரி. அப்படியே முதற்க இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இது நாளத்தில் இருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோ குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்திற்கு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாவை நீங்கள் விரைவாக என்றென்றும் ஆசீர்வதித்துள்ளது ஜபிக்கின்றார்கள் சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேடுபிள்ளை பாலன் கிறிஸ்தவ நகைத்தொகை இலக்கம் சகோதரி 405 என்று சொல்லிக்கொண்டு நேற்று தொடர்ச்சி புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 22 முடிய. புதிய ஏற்பாட்டில் 336வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஏன் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதாரமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும் படிக்கு நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சித்திக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். நான் நேசிக்கிறவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு சித்திக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவனோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே
என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவனோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். இன்னொரு நாளைக்கு சகோதரி 4ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக் கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிரச் செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிரச் செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நாம் கூப்பிட்டேன், எமக்கு பதில் தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படத்துறங்கி விழித்தெழுவேன், நீரே உம்மை தாங்குகிறீர். படத்துறங்கி விழித்தெழுவோம், நீரே உம்மை தாங்குகின்றீர். நீரே உம்மை தாங்குகின்றீர். உம்மை காக்கும் கேடகமே, தலையை நிமிரச் செய்பவரே, இன்று உமக்கே ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா என்றும் உமக்கே ஆராதனை. சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்சிட மாட்டேன், அஞ்சிடவே மாட்டேன். சூழ்ந்து நிற்கும் பகைவருக்கு அஞ்சிட மாட்டோம், நாம் அஞ்சிட மாட்டோம். விடுதலை தரும் தெய்வம் நீரே, என்றும் வெற்றி பாதையில் நடத்துகிறேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, என்றும் உம்மை வெற்றி பாதையில் நீர் நடத்துகிறீர். என்றும் உம்மை வெற்றி பாதையில் நீர் நடத்துகிறீர். ஆராதனை என்றும் ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை என்றும் அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்றும் ஆராதனை. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காணக்கூடிய திருவழைக்காக உள்ளத்தில் ஆழத்தில் அனுப்பிச்சிருக்கிறோம் ராஜா. எல்லோரும் உங்கள் பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி நீங்கள் ஆசீர்வதித்து எல்லோரையும் வழிநடத்த ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, வழி நடந்து எந்தெந்த இடங்களில் போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் ஒவ்விடத்தில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்கள் சமூகம் அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், எந்த பிரச்சனைகள் சமைக்கிறவர்களும் இந்த கொள்ளை நோய்களுடைய ஏற்படாமல் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக அழைத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி இருக்கிறோம் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாக போறமைக்காகவும் உன் போடாத கோயில் சுத்தம் தாப்பனே. இப்போ எல்லோருடைய ஆசீர்வதிங்க, தேவையை தண்ணி ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து காட்டி அப்புறப்படுத்தேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை அதைவா ஆசீர்வதிங்க, தேவைகளை தந்தீங்க. அதுக்காக நன்றி தாப்பனே. சோத்திரம் ஜோதிடம் மற்றும் எல்லா சிறுவர் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் ஒரு ஆணி வாய்ந்த கரம் அவர்களோடு கூடவே இருந்து பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பார்த்து வரமைக்காக நன்றி தாப்பனே. கூடவே ஆசிரியங்க ராஜா. மற்றும் உங்கள் பிள்ளைகள் தங்களது வாழ்நாள் நாட்களில் அறிந்தும் அறியாமலும்
தெரிந்தும் தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதித்துவதோடு எபிக்கேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கால் நன்றி தாப்பனே. மற்றும் பார்வத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவர் ஜெபிக்கின்ற சொல்லி கொண்டு விடப்பட்ட நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்த உங்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் குடும்பத்தினர் நன்றாக இருக்க மங்களது பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரஜினி அல்போன்சர்கள் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெரிய வன்மையான ஓர் அரியணையை கண்டு அதில் ஒருவர் வீட்டிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டு வாழ்வில் இறந்தோரின் செயல்கள் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதேபோல சாவும் பாதாளமும் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அனைவருக்கும் மக்களுக்காக வேண்டுகிறோம். யாரிடம் செல்வோம் வாழ்ந்தரும் பார்த்து எல்லாம் உம்மிடமன்றோ யாரிடம் செல்வோம் இறைவா தாயகத்தில் படுந்துரையை கண்ணோக்கி பாருமம்மா உலகிருக்கும் நிலை கண்டும் உலகிருக்கும் நிலை கண்டும் உமது மனம் திறக்காது உமது மனம் திறக்காது யாரிடம் செல்வோம் இல்லைவா வாழ்வு தரும் வாக்கு எல்லாம் உம்மிடமன்றோ யாரிடம் செல்வோம். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். ஜெயநரசர்கள் வணக்கம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு கனடா மோகனவர்களுக்கு அனைத்து பாமர்களுக்கு நிதியங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு அந்தியமர்ந்து தியானடேசம். இன்று கார்த்திகை மாதம் இறுதி நாட்களாக கடந்து கொண்டிருக்கின்றன. நம்மை விட்டு இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் அனைத்து போராளிகளுக்கும் விடுதலை போராளிகளுக்காகவும் இயற்கை அனைத்தங்களால் மக்கள் துன்பப்படும் அனைத்து மக்களுக்காகவும் ஒரு ஆறுதல் உரைக்க இறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 34ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. நிறைவு காலம் மகன் வருகை. இந்திய உலகில் நிலவும் மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கும் போது பலர் எழுப்பும் சிந்தனை உலகம் அழியப் போகின்றது, கடவுளின் 2ஆம் வருகை நெருங்கி வந்துவிட்டது என்பதுதான். விவிலியத்தில் கூறப்படும் சிந்தனை நிறைவு கால சிந்தனை. அன்பை இலக்கணமாக கொண்ட கடவுள் விலகை நிச்சயமாக அழிக்க மாட்டார் என்று மெய்வினையாளர் கூறுகின்றார்கள். கடவுளால் இந்த உலகை அழிக்க முடியாது. காரணம், கடவுளால் இதைவிட சிறந்த உலகை உருவாக்க இயலாது என்கின்றார்கள். புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் என்பது வேறு. உலகம் அல்லது மாறாக விலன் தீமைகள் மறைந்து உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி கொண்ட இறையரசை உருவாக்கிவிட்டது என்பதற்கான அடையாளம்தான் திருவழிப்பாட்டு ஆசிரியம் முன்வைக்கும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம். இயேசு கிறிஸ்து உருவாக்கும் இப்புதிய விண்ணகம் இம்மண்ணில் முழுமையாக பெறவும் என்பதற்கான நம்பிக்கை இன்றைய நற்செய்தியில் வழியாக இயேசு சுட்டி காட்டுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ள திருமுழுக்கின் வழியாக இப்புதிய இறையரசின் உறுப்பினர்களாக மாறியுள்ளோம். அத்திமரந்துளிர் விட்டு இலைகள் பெரிதாகி பூத்து காய்த்து பலன் கொடுப்பது போல உறுப்பினராகிய நாமும் இத்தளிர்கள் துளிர்விட பல புதிய அரும்புகள் மலர முதவிடுவோம்.
இறையரசி மண்ணில் நிச்சயம் மலரும் கடவுளின் வார்த்தை நிறைவேறாமல் திரும்பாது. எனவே நம்பிக்கை வைத்து உங்களுடைய மக்களுக்காகவும் மன்றாடுவோமாக. வாடும் உள்ளங்களே வாரீர் இறைவனிடம், தேடும் மனமதி இறைவன் தந்திடுவார். வாடும் உள்ளங்களே வாரீர் இறைவனிடம், தேடும் மன அமைதி இறைவன் தந்திடுவான். வருந்தி சுமை சுமந்தார் நீ திரிந்து இளைப்பார, விரும்பி அழைக்கின்றார் திரும்பி நீ வருவாய். பாரில் மக்களையும் பல இனங்களையும் மண்ணில் மலர்ந்து விழும் வண்ண பூக்களையும் நீதானே ஆண்டவரே படைத்தீர். படைத்தவன் காத்திடுவான், மனக்கவலைகளை போக்கிடுவான். தேவையவன் எதுவென்று தேவன் தந்திடுவான். உம்மை இறந்து வேண்டுகின்றோம், நல்லாசி மக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. வாடும் உள்ளங்களே வாரீர் இறைவனிடம், தேடும் மனமதி இறைவன் தந்திடுவார். நன்றி, வணக்கம் கலைவாணி. உண்மைதான், பிரச்சனைகள் கூடி கொண்டாம் போகுதான் நம்ம வெள்ளம். ஓமாடி சரியான கஷ்டப்படுங்கள். சாப்பாடுக்கு ஒரு பக்கம் இருக்க விட எல்லாம் தண்ணி கிளம்பிதான் உயிர் சேதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாளை மட்டும் இருக்குமா, 1ஆம் தேதி மட்டும் இருக்குமா? இப்போ காலமே நியூஸ் சொன்னோம். அப்புறம் ஓகே ஆயிருமாம்மா, அதுவும் இயல்பு நிலைக்கு வர எவ்வளோ காலம் எடுக்குமே. தண்ணியல் வத்தி சனங்கள் கடவுளே. நேம்ஸ் பிலிப் சார் புதுசாக எல்லாம் கணவர் வந்ததும் புது ஐட்டம் எல்லாம் காதில் தொங்குது. வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம். இயர்ஃபோன் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறீங்க? இயர்ஃபோன் போட்டேன், அது இப்போ கலட்டி நான் போட்டுதான் விளாண்டாது. அப்போ ஏன் போடுறீங்க? இது போட்டேன், வெளியில சட்டம் கேட்க மாட்டேன். இப்போ இப்ப நான் கலட்டிட்டேன். இல்லாட்டி நான் இதை போட்டிருந்தா உங்களோட கதைக்கிறதுக்குலாம் நீங்க கதைக்கிறத விடாங்க. உங்களுக்கு தான் வெளிச்சத்தம் வராது, உங்களுக்கு வீட்டு சத்தம் வராம இருக்குது. அது போடுறது நீங்க கழிச்சா விளாங்கும். ஒரு வாரம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அடா அது என்ன புதுசா எல்லாம் உண்டைக்கு நான் போடுறேன் இல்லை நீங்க இப்ப நீங்க காதுல போடுங்க, காதெல்லாம் போடணும். ஓ உங்களுக்கு வீட்டில் கதைக்கிறதுக்கு தமிழ் தான் அது போடுறது. அப்படி அவங்க வழியில வந்து கஜாங்கள் விளங்கும், நீங்க கதைக்கிறது விளங்குது. உற்சாக வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் மணி. அவங்க உறவுகளுக்கும் திருநராமன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். என்னுடைய நச்சினையத்திலிருந்து 1844 என்று கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம். அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 21, திருவசனங்கள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக சொல்கின்றேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா.
இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, காலத்தின் அறிகுறிகளை பார்த்து தங்களின் வாழ்வை மாற்றிக்கொள்ளாதவர்கள் வரப்போகும் அழிவிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது இயலாத காரியம் என்று எச்சரிக்கின்றார் இயேசு. கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பு காலத்தின் முன்னதாக உலக முடிவையும் இறுதி நாட்களின் போது நிகழும் காரியங்களையும் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். காரணம், நாம் ஒவ்வொரு மணித்துளியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரப்போகின்ற நிகழ்வு கண்டிப்பாக நிகழ்வும். வரப்போகின்ற நிகழ்விற்கு நாம் தயாராக இல்லை என்றால் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கான அறிகுறிகள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த அறிகுறிகள் வரும்போதே நாம் நம்மை நன்றாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு அறிவித்த செய்தி அழிவு பற்றியது மட்டுமல்ல. அழிவு ஏற்பட போவதை முன்னுணர்ந்து அதற்கு தங்களையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் நிலைத்து இருந்தால் வாழ்வை காத்துக்கொள்ள முடியும். இயேசு அறிவித்த முடிவு காலம் அவருடைய வாழ்வு, சாவு, உயிர்ப்பு என்னும் நிகழ்வுகளின் வழியாக ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அந்த இறுதி காலத்தின் நிகழ்வு ஒரு நாள் வரும் என்பது நம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம் வாழ்வுக்கு ஒரு உந்துதலாக அமைய வேண்டும். அப்போது அழிவு பற்றிய செய்தி நம்மை துயரத்தில் ஆழ்த்துவதற்கு மாறாக நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். ஏனென்றால் கடவுள் வகுத்த திட்டம் நிறைவேறுவதோடு நம் வாழ்வில் நிறைவும் நிகழும் நேரம் வந்துவிட்டதை அறிந்து நாம் அகமகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு, அலை மோதும் உலகினிலே ஆறுதலி தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதலி தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலமே, அண்டி வந்தோம் அடைக்கலமே. ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. உளமதிலே மாறாட்டம், உள்ளமதிலே மாறாட்டம். குவலயம் தான் மகிழ்வதெப்போ, குவலயம் தான் மகிழ்வதெப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன், உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த நாட்களிலே எங்கள் சாயக மண்ணிலே மக்கள் படுகின்ற அந்த அந்தரமான நிலைகளை நாங்கள் கண்ணோக்கி ஈஸ்வரம் இறைவா அவர்களை கண்ணோக்கி பாரும் என்று மன்றாடுவோம். அவர்கள் படுகின்ற இன்னல்கள், துன்பங்கள், அந்த அன்றாட வாழ்வாதாரங்கள் இழந்த நிலையில் அனைவரும் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இடம்பெயர்ந்து இல்லாதவர்களும் தனியமடைந்து அதுவும் அங்கும் அவதிகளை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்வான
காலத்தை அமைத்துக் கொடுக்க இறைவன் நல்ல ஒரு மனம் இறங்கி அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று இந்த வேளையை நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்வோம். எங்கள் தாயக மண்ணிலே அஞ்சிருக்கிற மக்களையும் இறைவன் நீரே காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று மாதத்தின் இந்த கடைசி நாள் இறந்து ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மிடம் அன்றுள்ள அந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் நீர் நித்திய சாந்தியை அளித்து அவர்களை கொஞ்சம் முடிவில்லாத பேரின்ப ஒளியில் என்றுமே உழைப்பார செய்யும் அமைதியில் அவர்கள் இழைப்பார்வார்களாக ஆமேர் என்று வேண்டிக்கொண்டு எங்கள் மக்களும் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்க விரைவிலர்களுக்கு அந்த எல்லா பெண்மக்களும் மகள வேண்டும் என்று நாங்கள் முந்திக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லா பக்கங்களும் நிரம்பிக் கொண்டு வருகிறதாம் தான். ஒரு பக்கத்திலையும் இல்லை, எல்லா பக்கமும் தான். எல்லா பக்கம் நல்ல போக்குவரத்துகள் ஓகே இருந்ததாமா? உங்கள் கணவர் வரும் பாதைகள் அதெல்லாம் பிரச்சனை இல்லாம தான் இருந்ததா? கொழும்பு வரைக்கும் ஓகே கொழும்பு வரைக்கும் வந்துருக்காங்க. ஓகே ஓகே. அந்த பாலங்கள்லாம் விடப்பட்டு இருக்குல்ல அங்கால பக்கங்கள்ல வெள்ளங்கள் இல்ல, ஆனா வந்துட்டாங்க சொல்லி குறிப்பிட்ட வந்துட்டாங்க. சும்மா வந்து சேர்ந்துட்டார். ஓகே சரி சரி. அங்க ஒரே சத்தம், டிவி சத்தங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க சத்தம். அது கொஞ்ச நேரத்தால கொஞ்சம் உறங்கிடுவார். அது எப்படி விலங்க நேரம் கொஞ்சம் நாளைக்கு வாட்டும், அப்போ அந்த நேரம் சத்தம் வராது. ஓகே 3 மணிக்கு எழுப்பிட்டாங்க. அதுதான் டைம்கள் வித்தியாசமாக இருந்தானே. அது இங்கே குளிர் இப்போ இன்னும் வாட்டும். அது கஷ்டம் தான், ஒன்றும் செய்யலை. அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். 1 மாதமா 2 மாதமா 9 மாதம் நின்று வரலாம். கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்படி டென்ஷன் ஆகுது. மாறினது 1 மாசம் 2 மாசம் கூட பரவாயில்லை. 9 மாசம் அந்த வெதர்ல பழகின வரைக்கும் இந்த வெதர் அது இப்போ குளிரும் இதுவும் இல்லை, கூட மழை கஷ்டமா இருக்கும். வீடியோ போட்டு டிவியை போட்டுக்கிட்டு சத்தம் சத்தமா கிடையாது. எனக்கு மண்டையெல்லாம் வைக்குது சத்தத்தை கேட்க. இவ்வளவு நாள் அமைதியாக அது சிக்கல் தானே. எனக்கு வந்த பிரச்சனை இருக்கிறது. அமைதியாக இருந்து போட்டோம் இங்கேயும் போனால் அந்த டிவி சத்தம் பிள்ளைகள் சத்தம் போது எனக்கு அதான் அந்த போட்டுக்கிற கொஞ்சம் நிம்மதியாக மனசு அமைதியாக. சரி சரி, 2 நாளைக்கு அவர் ஓகே ஆயிடுவார். ஓகே தானே அவர்? சரியா, சந்தோஷம், நன்றி. 2 முறை பசி வந்துட்டு, காலம் 6 மணிக்கு வந்தா பசி வந்துட்டு, 9 மணிக்கு வந்தா பசி வந்துட்டு. பசியா? அப்ப நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க சாட்டோட. கிறிஸ்மஸ் கவலைப்பட்டீங்க, நான் வந்துட்டேன். அப்ப என்ஜாய் பண்ணுங்க. சமைச்சு கொண்டு கேட்டுக்கொண்டு சமைங்க, பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெட்டி கண்டா சரி தானே தண்டை வட்டி. சரி, நன்றி. சமைச்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். மக்கள் வர்ற அளவுக்குதான் பாவமா இருக்குது. எல்லா மக்களும் எல்லா பக்கத்தானே எல்லா நாடு முழுக்க கூடி போச்சு. தண்ணி எல்லா பக்கம் உடைச்சு கொண்டுலாம் வருது. ஆனா தென்னிலங்கை பக்கங்கள்ல இருக்குதா? அப்படி தென்னிலங்கை பக்கங்கள்ல விவசாயி அப்படின்னு நினைக்கிறேன். வடகிழக்கு தான் நிறைய. நேற்று பார்த்து அந்த திருவண்ணாமலை கடல் எல்லாம் அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? திருவண்ணாமலை கடல் எல்லாம் அல்ல அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது. நமக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குது. இந்த நிகழ்வுகளை பார்க்க மனசு சரியான கவலையா இருக்குது. என்ன நடக்குது? எனக்கு ஒரு ஆள ஞாபகம் வந்தோம். அந்த என்னது மறந்து போன அந்த பேரை, சிவப்பு சாரியோட ஒரு ஆள், அந்த எல்லாருக்கும் கதைப்பா அந்த தமிழ்கொடி. எனக்கு வாணி நானும் ஜோசிச்சனும் பேருந்து சொல்லுவோம். தமிழ்கொடி எல்லாரையும் பார்த்து மறியல்லையும் கொண்டே வச்சாங்க. கடவுளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியா போச்சு. என்ன வச்சு நீங்க காமெடி பண்ண யூடியூப் வழியே இடைக்க இடைக்க வரும். இந்த அப்படி இப்போ கொஞ்ச நாள் இந்த சிவப்பு சாரியோட தான் வருவான். என்ன பேர்? தமிழ்கொடியா? அடிச்சவர் பேர் அடிச்சவர் தானே.
அதே இந்த சின்னம் தமிழ் கொடி வானே. இந்த பயம் இல்லாமல் அந்த பெண்களுக்காக அந்த ஆண்களுக்கு இடையெல்லாம் போய் சண்டை எல்லாம் பிடிப்பா நான் அப்படி எங்க நடக்குது நாங்க இலங்கையில வானே. தனியா இருந்த பொம்பளைகளுக்கு காணி பிரச்சனையால பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன்னு அடிச்சு போட்டேன். அவோ கூட இல்ல போய் பேசாட்டு யூடியூப்ல நம்ம பேர் அடிச்ச வரந்தானே ஆம்பளைகளும் அந்த சிவப்பு டிஷர்ட் தான் போடுவாங்க. பரவாயில்ல ஒரு ஆள் தானே ஒரு ராஜினியா சிந்திக்க அதை சிந்திச்சு கொண்டு தாவல்றக்கா அதுக்கு நேரத்துல போடுற அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியா போச்சு. அப்ப நீங்க நச்சிந்தெல்லாம் கேட்கல ஜெயக்கொடியை பற்றி தான் நினைச்சுக்கிட்டு யார் இவங்க ரெண்டு பேரும் நல்ல காலம் எனக்கு தெரியா போச்சு. நானும் அவட பக்கம் இருப்பேன். இல்ல என்ன இல்ல என்னென்ன சொன்னீங்க ராஜினி நீங்க இப்ப நச்சிந்தனையெல்லாம் கேட்கல ஜெயக்கொடியை பற்றி தான் நினைச்சுக்கிட்டு நான் என்னன்னு சொன்னா இப்ப இங்க நான் சிந்தனை சொல்லைக்கு முதல் இங்க ஒரு ஆள் அவசரமா போனோன்னு எடுத்தான். அப்ப நான் என்னன்னு சொன்னா அவக்கு உடனே சொன்னேன் அப்ப பாலன் வாட்சி வந்தவர் கொஞ்சம் பொருங்க ஒரு 10 நிமிஷத்தால எடுக்கிறேன். ஏன்னா இங்க எங்களிடத்துல ஒரு ஆள் வேலைக்கு போனவர் அதை தனியா அவர்கிட்ட நினைவையும் மறந்து போயிட்டா கொஞ்ச காலத்துக்கு. அப்ப அவர் அந்த வேலைக்கு கோழி குஞ்சுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு வேணியில இருந்த அம்புலந்து துடையலும் கூட தனிங்க பின்ன அவன் ஆஸ்பத்திரியில என்னன்னு தெரிய அவசரமா அடிச்சா போல நான் நிப்பாடு சவுண்ட நிப்பாடு நேவிஸ் பிலிப் சொன்னது முழுக்க உண்மையா நான் கேட்கிறேன். சவுண்ட நிப்பாடிட்டு அவளோட என்னன்னு கேட்டு தமிழ் கொடி மேல் மாடிக்கு எல்லாம் போய் இங்கோரி எல்லாம் இருந்து சிறையில இருந்துட்டு வெளியில விட்டு நல்ல உஷாரா மெல்லியாள் தான் காட்டிச்சு பாக்குறேன். அதை சும்மா போட கரப்பட நிக்கிறாரா டென்மார்க்ல இருந்து செய்தி செல்வார்கள் செய்தியாளர் ராணி அவர் நியூஸ்ல சொல்ற செய்தியாளர் இப்படி ஒரு உபதரவனோட வச்சிருக்குமா போல அவன் ஒரு தனி இதாண்டு வச்சிருக்கா தங்களாத என்ன பேரு டென்மார்க்ல வச்சிருக்கிறார் இப்ப ஸ்ரீலங்கால நிக்கிறேன். தமிழ் கொடி தமிழ் கொடியில பேரா என்னத்துல ஃபேமஸ் மக்களுக்கு சேவை செய்கிற வாணி இந்த பிரச்சனையால் அதுகளுக்கு வச்சு ஒரு அப்படி சுவாப்பும் கறப்பும் தான் அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை போய் இவளோட கதைச்சு அவைகள் அதுல போய் சந்திச்சு இல்லாதவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்கிறது அப்படியான ஒரு இது ஒரு நிர்வாகம். சரி சரி இங்க நிக்கிற ஓ ஜோப்படா நிக்கிற பாராளுமன்ற தேர்தல் தமிழ் கொடி சோபம் வெள்ளைதான் என்ற உடுப்பு சோப்பு கருப்பு இந்த நிக்கிறா கூட போல இருக்கிறா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நீங்க தமிழ் கொடி இருக்கிற இந்த மாவட்ட செயல யாழ்ப்பாடு இருக்கிறா உங்களை போல இல்லையான்னு பாருங்க என்ன போல இருக்கிறாண்டிங்க அது சொல்லணும் நான் சொல்லலாம்.